வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ராஜ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆவடிக்கு அடுத்த பட்டாபிராம் தான் வந்திருக்கோம். பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அதாவது தென்ற போகிற வழிங்க. இது புது வீடு, 720 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. மேலேயும் கீழேயுமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குங்க. கீழே சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன், மேலே சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன், பைக் பார்க்கிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. புது வீடுங்க. நம்ம எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா, இந்த வீடு தான். மேற்கு பார்த்தா மாதிரி ஒரு 20 அடி ரோடு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு சூப்பராக இருக்குது. புது வீடு. தண்ணி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தண்ணி அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதே மாதிரி கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது. டைட்டில் பார்க் கூட வந்து பக்கம்தாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கூட வந்து தாராளமாக விடலாம். ஏன்னா வந்து ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கீழே நீங்கள் இருந்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் வாடகை விடலாங்க. அது மூலமாக வந்து ஒரு இன்கம் நீங்கள் பார்க்க முடியும். விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தான். அதனால் வந்து எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க. ஏரியாவில் தண்ணி சூப்பராக இருக்கும். மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அருமையாக இருக்குங்க வீடு. புது வீடு. நல்லா பக்காவாக ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சுற்றி வீடு தான் மக்கள். எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க தான். பாருங்களேன், ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.